பிசிபி என்றது என்னன்னு சொன்னீங்கன்னா, பிரிசனர்ஸ் கேஷ் ப்ராப்பர்ட்டின்னுவாங்க. அதாவது இப்போ நான் சிறையில் இருக்கேன். சரி. என்னை நீங்கள் நேர்காணல் மனு பார்க்க வரீங்க. அப்போ நீங்கள் ஒரு ரூ. 1000 2000 என்னுடைய அக்கௌண்ட்டில் நான் சொல்லுவேன். முசமியில் எப்படியாவது ஒரு ரூ. 2000 பிசிபியில் போட்டு போங்க. சிறைக்குள்ள இருக்கிறவருக்கு. ஆமாம், நான் சொன்னேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே சரி போடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போடலாம். அந்த பிசிபியில் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? எனக்கு கேஷாக கொடுக்க மாட்டாங்க, உள்ள எனக்கு டோக்கனாக கொடுத்துருவாங்க. அந்த டோக்கனை வாங்கி நான் வச்சுக்கிட்டு அந்த டோக்கனில் நான் வந்து டீ இருக்கும், பிஸ்கெட் இருக்கும், பிரெட் இருக்கும், அப்புறம் வந்து ஆம்லெட்டு, அப்புறம் வடை, இது போல் எல்லாமே இருக்கும். நமக்கு தேவையானது வாங்கிக்கலாம். அது தவிர்த்து பனியன் உள்ளாடைகள், மற்றது சோப்பு, பேஸ்ட்டு, அப்போ நம்ம அந்த பிசிபியில் எழுதி கொடுக்கலாம். வாரத்துக்கு ஒரு தடவை பிசிபியில் எழுதி கொடுத்தோன்னா அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து பிசிபின்றது, அதாவது பிரிசனர் கேஷ் ப்ராப்பர்ட்டின்றது பிசிபின்றது, அது வந்துடும். இதை வாங்கி வச்சுக்கிட்டு சிறைவாசிகள் இருப்பாங்க. அப்போது இந்த மாதிரி பிசிபி இருக்குது. இது எப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ரொட்டீனாக மாற்றுவாங்க. ஒரு 3 காவலர்களை, சிறை காவலர்களை நியமனம் பண்ணி அந்த பிசிபி இன்சார்ஜ். ஏன்னா அது பிசிபி சாதாரணமானது இல்லை. அதுவும் புழல் சிறைலாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச 1500 கைதிகள் இருப்பான். 1000 பேர் பிசிபியில் வர வைப்பான். கேஷ் பெரிய அளவில். ஆமாம், கேஷு பிசிபிலேருந்து வர வைப்பாங்க. பொருட்கள் அது வேணும் இது வேணும்னு சொல்லி வர வைப்பாங்க. அது ரெண்டாவது இந்த வடையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு 2000 வடை விற்கும். பிரெட்டுன்னா 2000. ஏன்னா ஜெயிலுக்குள்ளே வேறு எதுவுமே இல்லை திங்கிறதுக்கு. அப்போ சிறையில் கொடுக்கக்கூடிய உணவுகள் சரியாக இருந்ததுன்னா யாரும் பிசிபியில் வாங்க போகிறதில்ல, புரியுதுங்களா? ஆனால் சிறைக்குள்ளே கொடுக்குற உணவுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருப்பாங்க. இருக்கும் அது சாம்பார்னு சொன்னால் மட்டும்தான் இருக்கும், இம்பார் இருக்காது, அப்படி தான் இருக்கும். ரசம்னு சொன்னால் ராதான் இருக்கும், மீதி இருக்காது, அப்படி தான் நம்ம பார்க்கணும். அதேமாரி சாப்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எடுத்து வந்து கொடுப்பாங்க, அதை உடனே வாங்கி பகன்னு சாப்பிட்றணும். இல்லை கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா அது அப்படியே மாவாக போயிடும், அந்த மாவு மாரி ஆகிடும், அந்த மாதிரி இருக்கும். அப்போது சிறைவாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி, அதாவது ஏதாவது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இந்த ஊறுகாய் அது இதுன்னு வாங்கி, இல்லை முட்டை ஆம்லெட் எதுனா வாங்கி இந்த பிசிபி மூலிமா வாங்கி அது கொடுக்குற சாப்பாட்டில் சாப்பிட்டா தான் அவன் கொஞ்ச நாள் சிறையில் இருக்க முடியும். இல்லைன்னா செத்துருவான்.